இயேசு நமக்காக இந்த பூமியில மரித்தார். அவர் மரித்ததுனால, அவர் சிந்தின ரத்தத்தினால இன்னைக்கு நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நமக்கு பரலோகம் செல்லுவதற்கான அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இல்லாம அந்த தங்கமயமான வீட்டுக்குள்ள நாம போக முடியாது. இயேசு இல்லாம நித்தியமாய் அவரோடு கூட வாழ முடியாது. பிதாவிடத்துல போய் வாழணும் அப்படின்னா, அவரோடு கூட நித்தியமாய் தங்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இயேசு உங்களை அழைக்கிறார். பாவியாய் இருக்கிற பொழுது நமக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். நாம பாவிகள் தான், அவருக்கு தெரியும். ஆனாலும் நமக்காக வந்து இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். அவர் சிந்தின ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அவர் சிந்தின ரத்தத்தை யாரெல்லாம் வந்து நம்புறாங்களோ, அவங்க மரித்தாலும் பிழைப்பார்கள். மரித்தாலும் இயேசுனுடைய வருகையில உயிரோடு எழுந்திருப்பார்கள். இதைதான் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் ஒரு நாளிலே உயிரோடு எழும்புவார்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் ஒரு நாளில உயிரோடு கூட எழும்புவார்கள். பரலோகத்துல போய் தங்கமயமான வீட்டுக்குள்ள போய் நித்தியமாய் வாழக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே. ஏன்னா இயேசு நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினபடியினாலே அந்த ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம பெற்றுக்கொண்டால்தான் அந்த பரலோக வாழ்க்கை நமக்கு உண்டு. ஆகையினால இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார். ஆகையினால இயேசுவின் வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. இயேசு சீக்கிரத்துல வரப்போகிறார். அவர் சொல்லி போன அத்தனை அடையாளங்களும் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அவர் இன்னும் வரா